கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல கோடிக்கணக்கான படைப்பினங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். இந்த படைப்பினங்கள்லையும் அல்லாஹ் சிரேஷ்டமான ஒரு கண்ணியமான ஒரு அழகான குர்ஆன்ல கூறக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் மனித இனத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மனித இனங்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நான் ஆதமுடைய பிச்சரங்களை ஆதமுடைய சமுதாயத்தை நான் கண்ணியமான சமுதாயமாக தான் படைத்திருக்கின்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல கூறும்போது சத்தியங்களுக்கு பின்னால் அல்லாஹ் கூறுகின்றான், அத்திக்கால்களின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, மக்கா முக்கர்ரமா மீது சத்தியமாக, இந்த 4 சத்தியங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் இன்னொரு சத்தியத்தை கூறுகின்றான். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக சத்தியமாக மனிதன் படைப்பே, மனிதன் இனம் படைப்பே நான் ஒரு அழகான படைப்பாக தான் நான் படைத்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிரேஷ்டமான கண்ணியமான ஒரு அழகான படைப்பாக அல்லாஹ் மனித இனத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த படைத்த நோக்கத்தை அல்லாஹ் கூறுகின்றான். உலகத்துக்கு நான் படைத்த நோக்கம், உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையில உங்களுக்கு மனசுல நினைச்சபடி உலகத்தை வாழ்ந்துட்டு நீங்கள் என்னிடத்துல வந்து சேர வேண்டும் என்பதற்காக நான் படைக்கல. அல்லது மனித இனத்தை இந்த உலகத்தில் நான் படைத்தது நான் வாழ்ந்த தன்மையாக இருக்கின்றேன் என்பதற்காக நான் உங்களை படைக்கல. இப்ன ஆதம், ஆதமுடைய பிச்சரங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குர்சில கூறுகின்றான், இப்ன ஆதம், ஆதமுடைய பிச்சரங்களே, இப்ன முஸ்லிம் அல்லாஹ் கூறல, இப்ன முஃமின் அல்லாஹ் கூறல, இப்ன ஆதம், ஆதமுடைய பிச்சரங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிச்சரங்களே, மனித இனம் அனைவரை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்னி லம் அக்லுக்கும் லியுஃபிர பிக்குமல் ஹில்லா, உலகத்துல நான் தனிமையாக உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு துணையாக நான் உங்களை படைத்தேன் என்பதற்காக நான் உங்களை படைக்கல, எனக்கு துணையாக நான் உங்களை படைக்கல. வலா லியக்தா பிக்குமல் வக்தா வலா லிஅம்ரின் அலா அம்ரின் கத் அஜஸ்து அன்ஹு, உலகத்தை ஏதாவது விடயங்களை நான் சாதிக்க வேண்டும், உங்களை அதற்காக நான் படைத்திருக்கிறேன் என்பதற்காக நான் உங்களை படைக்கல. உலகத்தை படைச்ச நோக்கத்தை அல்லாஹ் ஹதீஸுல் குர்சி மூலம் அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ் ஹதீஸில் கூறுகின்றார். ஹதீஸுல் குர்சினா அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தைகள். கண்ணியமான சகோதரர்களே, இன்னமா ஹலக்துகும் லிதஅபுதூனி தவீலா வ தذ்குரூனி கஸீரா வ துஸப்பிஹூனி புக்ரத்தன் வ அஸீலா. அல்லாஹ் படைத்த நோக்கத்தை அல்லாஹ் கூறுகிறான். நிச்சயமாக நான் படைத்த நோக்கம் எல்லாம் லிதஅபுதூனி தவீலா, நீண்ட வணக்கங்கள் வணங்க வேண்டும், வ தذ்குரூனி கஸீரா, என்ன அதிகமாக ஞாபகம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், வ துஸப்பிஹூனி புக்ரத்தன் வ அஸீலா, காலையில இருக்கலாம் மாலையில இருக்கலாம், எந்த நேரமும் என்னுடைய சிந்தனையில இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உலகத்தை நான் மனித இனத்தை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித இனத்தை படைக்கல இல்லா லியஅபுதூன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை வணங்க மாத்திரம் தான் அல்லாஹ் உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, அது நிச்சயமாக சத்தியமாக அழிந்து போகக்கூடியது. உலகத்தை நாம் எப்படி பிறக்கிறோமோ அந்த பிறக்கக்கூடிய ஓடலை அல்லாஹ் அழிக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் யாருக்கு இருக்கின்றதோ அந்த அன்றைக்கு அல்லாஹ் எடுத்துருவார். உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உலகத்தை எத்தனையோ பேர் எத்தனையோ முயற்சிகள் செஞ்சாங்க, யாரும் நிரந்தரமாக வாழ்ந்த சத்தமே கிடையாது. அது நபிமார்களா இருக்கலாம், ரசூல்மார்களா இருக்கலாம், யாரும் உலகத்துல இன்று வரை நிரந்தரமாக வாழ்ந்தால் இருக்கிற சத்திரம் யாருக்கும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸ்களின் மூலம் ஹதீஸுல் குர்சியின் மூலம் கூறக்கூடிய காரணம் என்னது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். மனித இனத்துக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் கொடுக்கின்றான். அது வருடத்துல இருக்கலாம், கிழமையில இருக்கலாம், மாதத்துல இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றான். உலகத்தை மனிதன் எப்படியா நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இன்றைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்குகளை சாப்பிடுகின்றான், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விடயங்களை அபகரித்து கொண்டிருக்கின்றான். ஆனா அதுக்கு மாற்றமாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறாமல் அல்லாஹ்வுடைய ரிஸ்குகளை நாங்கள் சாப்பிடுகின்றோம், அல்லாஹ்வுடைய ரிஸ்குகளை நாங்கள் எடுத்து நடக்கின்றோம். அவன் அல்லாத விடயங்களை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றோமே. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் வானம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற
கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் கடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் காற்றுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது, நெருப்பு அவருடைய படைப்பு அல்லாஹ்வை கேட்டுக்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், உன்னுடைய ஆணவடைய விசாரங்கள் உன்னுடைய ரிஸ்குகளை சாப்பிடுகின்றது. நீ அல்லாத விடயங்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள். சரி, ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறே. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தர்ப்பம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பங்கள்ல மிகவும் சிரேஷ்டமான ஒரு கண்ணியமான ஒரு சந்தர்ப்பமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடத்தை ஒரு சந்தர்ப்பமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். ரமலானுடைய மாதம் என்பது நாங்கள் 11 மாதம் அல்லாஹ்வுடைய வணக்கங்கள்ல, அல்லாஹ்வுடைய இபாதத்துகள்ல, அல்லாஹ்வுடைய விடயத்துல நாங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். 11 மாதம் அல்லாஹ்வை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கலாம். அல்லாஹ் இதுக்குரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்துல நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இப்ப நோம்பு வருதுன்னு சொன்னா, ரமலானுடைய மாதம் வருதுன்னு சொன்னா, எத்தனையோ நாங்க வரவேற்புகள் செய்கின்றோம், பள்ளியை அலங்கரிக்கின்றோம், வீடுகளை அலங்கரிக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அது உலகத்துடைய விடயத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு விடயத்தை அலங்கரிக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரமலானுடைய மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே 2 மாதங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் وبلغنا رمضان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்னால ரமலான் வருது, 2 மாதங்களுக்கு முன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். ரஜப் மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வாயா, என்னுடைய ஆயுளை நீடிக்குவாயா யா அல்லாஹ், என்னை உயிரோட வாழ வச்சிடுவாயா யா அல்லாஹ். وبلغنا رمضان. ரமலானுடைய மாதத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக. கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய காலம் வருகின்றது. இந்த ரமலான் என்ற வார்த்தைக்கு, அந்த ரமலான் என்ற வார்த்தைக்கு எழுதப்படுகிற கருத்து எப்படி சொன்னா, ரமலான் என்று சொன்னா சுட்டரிக்கக்கூடிய விடயங்கள், நாங்க செய்யக்கூடிய பாவங்களா இருக்கலாம், நாங்க செய்யக்கூடிய விடயங்களா இருக்கலாம், சுட்டரிக்கக்கூடிய ரமலான் என்று சொல்லப்படும். இதுல நெருக்கப்பட்டதுதான் ரமலான் என்று சொல்லப்படும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ஹதீஸுல் குர்ஸில கூறப்படி, இதா ஜா ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துட்டேன்னு சொன்னடா, ரமலானுடைய மாதம் வந்துட்டேன்னு சொன்னடா, ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னah, ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவுகளை நான் திறந்து விடுகின்றேன், சொர்க்கத்துடைய கதவுகளை நான் திறந்து விடுகின்றேன். வகுல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்துடைய கதவுகளை நான் இழுத்து மூடுகின்றேன். நரகத்துடைய வாடை கூட மனிதனுக்கு போகக்கூடாது, நரகத்துடைய புகை கூட மனிதனுக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக. வகுல்லிகத் அபுவாபுல் ஜன்னah. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி 3ஆவதாக அல்லாஹ் கூறினான், வசுஃபிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களை விலங்கிடப்பட்டு கைது செய்யப்படுகின்றேன். இது அல்லாஹ்வுடைய கண்ணியம். அல்லாஹ் ரமலானை வரவேற்கின்றான். இந்த 3 விடயங்களின் மூலம் அல்லாஹ் ரமலானை எங்களுக்கு தருகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கடமையாக்கின்ற காரணம் என்ன? ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரமலானை கடமையாக்கின்றார். எதற்காக வேண்டி? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய சமுதாயங்களுக்கு, முன்னைய சமுதாயங்களுக்கு நான் ரமலானை கடமையாக்கினது மாதிரி உங்களுக்கும் தரமாட்டேனா? கண்ணியமானவர்களே, எங்களுக்கும் அல்லாஹ் ரமலானை கடமையாக்குகின்றான். எங்களுக்கும் அல்லாஹ் ரமலானை கடமையாக்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது கடமை. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது கடமை. எதுக்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், வெறுமனே பசி இருப்பதற்கு, வெறுமனே தாகித்து இருப்பதற்கு, வெறுமனே ரமலானுடைய மாதத்துல காலையில் எழும்புகின்றோம், சஹர் நேரத்தை சஹர் செய்கின்றோம், இஃப்தாருடைய நேரம் வருது, அந்த இஃப்தாருடைய நேரத்துல நாங்க இஃப்தாரை செய்கின்றோமே, இந்த இடப்பட்ட நேரத்துக்கு மாத்திரம் ரமலான் அல்ல, இது ரமலான் அல்ல. ரமலானுடைய காரணத்தை பார்க்கிற லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உள்ளத்தை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்தை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் ரமலானை எடுத்திருக்கிறார். ஏனைய 11 மாதங்கள்ல நாங்க ஏதோ பாவங்கள் செய்திருக்கலாம், தொடர்ச்சியான பாவங்கள் செய்திருக்கலாம், தொடர்ச்சியான பாவங்கள், அந்த பாவங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரமலானை தருகிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானை தர நோக்கமே அல்லாஹ் மனிதனை பக்கம் நாங்க அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு உண்டாக வேண்டும், அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் ஒரு நெருக்கமான தக்வா, ஒரு பயம், அல்லாஹ்வோட நெருக்கமான பயம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரமலானை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாக்கினார். கண்ணியமான
சகோதரர் பெரியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் பல சிறப்புகளை கூறுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நேர்வழிக்கும் கெடுதிக்கும் கெட்ட விடயங்களுக்கும் மத்தியில பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு விடயம் தான் அந்த குர்ஆனை அல்லாஹ் அந்த கண்ணியமான குர்ஆனை, குர்ஆன் கரீம் 30 ஜுஸுகளை கொண்ட குர்ஆனை அல்லாஹ் இந்த ஷஹ்ரு ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாய கடமை, ஃபர்து ஐன். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற இஸ்லாமோட தொழுகை வார்த்தை அந்த சூரத்துல் ஃபாத்திஹா வரக்கூடிய குர்ஆன் இதுதான். இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சது இந்த ரமலானுடைய மாதத்துல. ரமலானுடைய மாதத்துல ஓது. இன்னைக்கு நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, எங்க ரமலானுடைய மாதத்துல நாங்க அதிகமா காலங்களை செலவழிக்கிறது எங்க குர்ஆன்ல நாங்க செலவழிக்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன் ஓதிப்படுகின்றது? ரமலானுடைய மாதத்துல எத்தனை ஜுஸுக்கள் ஓதிப்படுகின்றது? குர்ஆனை தொட்டாவது நாம பார்க்கிறோமா? அல்லாஹ் கூறுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உள்ள மனிதனாக மாற வேண்டும், தக்வா உள்ள அடியானாக மாற வேண்டும் என்பதற்கான ரமலானை நாம் உங்களுக்கு தருகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளதால யோசிக்கணும். நாங்க எவ்வளவு காலமா தொடர்ச்சியாக ஏதோ பாவங்கள் மனிதன் அடிப்படையில தவறுக்கும் மறந்துக்கும் மத்தியில் அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி பாவம் செய்திருக்கலாம். அதே தொடர்ச்சியான பாவமான ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் திருந்தலைன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமான. கண்ணியமான சகோதரர்களே, பாவம் என்பது மனிதனை துரத்தி பாதிக்கும், மனிதனை துரத்தி சோதிக்கும். கண்ணியமான சகோதரர்களே, எப்படியா நிலைமை சொன்னா மனிதனுடைய நிம்மதியை இல்லாமக்கும், மனிதனுடைய நிம்மதியை இல்லாமல் ஆக்கிவிடும், மனிதனுடைய சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கிவிடும், அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியிலே கூடிய தொடர்பை இல்லாமல் ஆக்கிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, உதாரணமாக கூறுகின்றேன். இப்லீஸ் என்றவன் நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான், அந்த ஷைத்தானை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அந்த ஷைத்தான் இப்லீஸ் என்றவர் வானலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலக்குகளுக்கும் ஒரு உஸ்தாதாக தான் இருந்தார். அல்லாஹ்வோட நெருக்கமான முறையில் இப்லீஸ் இருந்தார். அல்லாஹ்வுக்கும் இப்லீஸுக்கும் நெருக்கமாக தான் இருந்துச்சு. வானலோகத்தில் கூட ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உஸ்தாதாக தான் இப்லீஸ் இருந்தார். அந்த இப்லீஸுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? ஒரு பாவம் இப்லீஸுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. இப்லீஸ் அல்லாஹ் கூறினது எல்லா மலக்குகளையும் பார்த்து சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் படைச்சிட்டேன், இந்த ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க, ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க அல்லாஹ் கூறினார். அப்ப எல்லா மலக்குமார்கள் இடுப்புகளை தங்களுடைய இடுப்புகளை வளைத்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யக்கூடிய நேரத்துல அந்த இப்லீஸ் என்றவரே அபா வஸ்தக்பர ஃபகான மினல் காஃபிரீன். கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட அந்த இப்லீஸ் அல்லாஹ் எப்படி மாத்தினான்? எனக்கு சுஜூத் செய்ய முடியாது, என்னால முடியாது, யா அல்லாஹ் யா ரப்பே நான் உனக்கு சுஜூத் செய்ய சொன்னா நான் செஞ்சிருப்பேன், இதே நீ ஆதமுக்கு சுஜூத் செய்ய சொல்றியே என்னால முடியாது. அபா வஸ்தக்பர, அவன் பெருமை அடிச்சான், அவன் மறுத்துட்டான். கண்ணியமான சகோதரர்களே, எந்த நிலைமைக்கு அல்லாஹ் மாத்தினான்? ஈருலகையும் அல்லாஹ் சபித்து போட்டான். ஈருலகையும், உலகத்திலே வாழ்க்கையில மாத்திரமல்ல, ஆகிரத்திலே வாழ்க்கையில மாத்திர ஹாலிதீன ஃபீஹா, நரகத்துல நிரந்தரமான அல்லாஹ் மாத்திட்டான். யார? வானுலகத்திலே வாழ்ந்த ஒரு உஸ்தாத். கண்ணியமான சகோதரர்களே, பாவம் பயங்கரமானது, பாவம் நிரந்தரமானது அல்ல, குடும்பத்தை அழித்துவிடும், பாக்கியங்களை இல்லாமல் ஆக்கிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, அதாவது இப்லீஸுக்கு அல்லாஹ் கூறினா என்னது? ஒரு சுஜூத் தான் செய்ய சொல்லி. இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தொழாதவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கூறுகின்றான், ஒவ்வொரு நாளைக்கு 34 சுஜூத் நான் செய்யப்பட அல்லாஹ் கூறினான். இது யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் இப்லீஸுக்கு ஒரு சுஜூத் செய்யும்படி, ஒரே ஒரு சுஜூத், அந்த சுஜூதின் மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சுஜூதின் மூலம் அல்லாஹ் உலகத்தை ஈருலகையும் நாசமாக்கி போட்டுட்டான்னு சொன்னா, அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு நாளைக்கு 34 தடவை சுஜூத் செய்யுங்க எனக்கு, ரப்புக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகிறான் எனக்கு சுஜூத் செய், எனக்கு சுஜூத் செய்ய. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிச்சைகளுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க விளங்குறோம், நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சுஜூத் செய்யறோம் அல்லாஹ்க்கு? அல்லாஹ் ஒரு நாளைக்கு 34 தடவை 5 நேர தொழுகையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 34 தடவை நாங்க அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய வேண்டியது. இன்னைக்கு எங்க சுஜூத்தை நாங்க எத்தனை விடுவீங்க? கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்க நினைக்கிறோம் இன்னைக்கு பாவம் எடுத்து சின்ன ஒரு காரியம், பாவம் நாங்க செய்யறோம், இஸ்திக்பார் செய்யறோம், அது முடிஞ்சிடும் விட்டதா?
கண்ணியமான சகோதரர்களே, பாவத்துக்குரிய பரிகாரங்களை நாங்க அந்தந்த நேரத்தில் நாங்க பரிகாரங்கள் கேட்கலன்னு சொன்னா பெரும் ஒரு விளைவை வைத்து எங்களுக்கு பாதிக்கும், பெரிய விளைவுகளை பாதிக்கும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை யஹூதிகள் கேள்விகள் கேட்கிறார், உன் ரப்பு எப்படி, உன் ரப்புடைய விடயங்களை கூறுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் நாளைக்கு சொல்றேன் என்பதாக சொன்னாங்க. நான் நாளைக்கு இந்த விடயங்களை நான் சொல்றேன் என்பதாக. இப்ப அல்லாஹ்விட்ட சொல்றார் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு யா அல்லாஹ், நான் இப்படி வாக்குவாதம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு சொல்றதா கூறிட்டேன், நாளைக்கு எனக்கு விடயங்களை விளங்கப்பட்டு காட்டுன்னு சொல்லி அல்லாஹ்விட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. இப்ப ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 15 நாளைக்கு பின்னால வராங்க. 15 நாளைக்கு நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து வஹி எடுத்து வரல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுறாங்க, என்ன நடந்துச்சு, எனக்கு அல்லாஹ்வுக்கு மாத்திர தொடர்பு விட்டுப்பட்டுட்டா, நான் நபி பட்டத்தை விட்டு தூரமாகிட்டேனா, என்னை விட்டு அல்லாஹ் தூரமாக்கிட்டானா என்ற பயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல வருது. இதனால நபி அவர்கள் மூலம் ஒரே ஒரு வார்த்தை விட்டதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த 15 நாள் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. 15 நாளைக்கு பின்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பிராணத்தை எடுத்துட்டு வராங்க. வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா ஐயஷா அல்லாஹ். நீங்க சர்வசாதாரணமா போயிட்டோம், சர்வசாதாரணமா வெளியிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனைனா 15 நாள் அவங்க பயந்தாங்க. யஹூதியர்களிடத்துல மறுநாள் காலையில கேவலப்படுறாங்க, ஏச்சுப்படப்படுது, வேற மாதிரி பேசப்படுது, உங்களோட ரப் என்பது உண்மை இல்ல மாதிரி இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமான வார்த்தைகளை கொண்டு திட்டுகள் கேட்கப்படுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் கூறுகின்றான், வலா தகூலன்ன லிஷைஇன், நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை கூறும்போது இன்னி ஃபாஇலுன் ذلك غدا, நீங்க கூறினீங்களே யஹூதியர்ல நீங்க நாளைக்கு சொல்றதா, அதே இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தையை நீங்க கூறலே. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சின்ன வார்த்தை அதுவும் பாவமாக அல்லாஹ் கணக்கெடுக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் பாக்கியம் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு பாவத்தின் காரணமாக அவர்களும் இதே மாதிரி ஒரு இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை விட்டதற்காக வேண்டி அவர்களுக்கு மரணத்துடைய நேரம் வரும் வரையில குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. பாவம் பாக்கியங்களை இல்லாமல் ஆக்கிவிடும். அந்த பாவங்களை விட்டு விலகுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை தக்வாவை அடைவதற்காக தருகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க எங்க பாவங்களை அதாவது எப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுனாங்க, மக்ரிபுடைய நேரத்துக்கு பின்னால எந்த ஒரு மனிதரும் தூங்கக்கூடாது, இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால எந்த ஒரு மனிதரும் கரைத்துக் கொண்டிருக்க கூடாது, அதை கணவன் மனைவி உறவுகளை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கை, எங்கட நேரங்கள், எங்கட காலங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில போய்கொண்டு கண்ணியமான சகோதரர்களே, அதே ஹதீஸ்ல அதே வார்த்தைக்கு பின்னால ஹதீஸ்ல பூர்ணமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படினா வகது முஸிஃபு அல்லாஹ் கோபப்பட மாட்டான், அல்லாஹ் எப்பவும் கோபப்பட மாட்டான், அல்லாஹ் இந்த பாவங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்துல வாழ்க்கையில நாங்க வாழ்க்கை எப்படி போகுது, இஷாவுக்கு பின்னால நேர காலத்துல நாம தூங்குறோமா அல்லது இஷாவுக்கு பின்னால நாம கழித்து கொண்டிருக்கிறோமா, வீணான வார்த்தைகளை கூட நாம விட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல வாழ்க்கையில எப்படி நிலைமை, மியூசிக்களை கேட்கின்றோம், அதை மியூசிக்களை கேட்கின்றோம், ஆபாச படங்களை பார்க்கின்றோம். இதே நிலைமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை தூங்க வைத்து ஆபாச படங்களை பார்த்து அந்த நிலைமையில் அல்லாஹ் மனிதனை தூங்க வைத்து காலையில் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை எப்படி, வகத் முஸிஃபு கரதத்தல் ஹனாசி. நபி அவங்க வார்த்தை கண்ணியமான சகோதரர்களே, வகத் முஸிஃபு கரதத்தல் ஹனாசி, எப்படி குரங்குகளை போன்று பன்றிகளை போன்று அல்லாஹ் காலையில் எதிர்பார்க்குவான். அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிக்காட்டினார் என்றார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாவங்களை விட்டு விலகுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலத்தை தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய காலத்துல அல்லாஹ் தக்வாவை மாத்திரம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் தொடர்ச்சியா செய்யக்கூடிய பாவங்கள் விடுபடுகின்றதா, நாங்க எவ்வளவு காலம் பாவம் செஞ்சிட்டோம், அந்த பாவங்கள் என்னை விட்டு தூரமாகி போகின்றதா. கண்ணியமான சகோதரர்களே, அது பெருமை பேசக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே, எல்லாரும் விளங்குவதற்கான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரே ஒரு சம்பவத்தை, பனி இஸ்ராயேலோட காலத்துல ஒரு வாலிபர், ஒரு அழகான வாலிபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு அழகான வாலிபர். அந்த வாலிபரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அழகா கொடுத்த காரணம் என்னது, ஒரு நன்றி உள்ளவனா மாறுவதற்காக. அந்த அழகான வாலிபர் எப்படி
என்ன சொன்னா ஒரு அழகான உடுப்பு உடுத்துட்டு காலையில வெளியில வரக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த மனுஷ காலத்துல வாழ்ந்த பெண்களா இருக்கலாம், மக்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், எல்லா மனிதர்களும் பார்த்து ஒரு ஆச்சரியமா பார்க்கிறார். அந்த மனுஷ காலத்துல அந்த வாலிபரை பார்த்து அவர் பெருமையான நடை அல்ல, பெருமையான ஒரு உடையை முடித்துக்கொண்டு வெளியில பாதையில் நடந்து சென்று கொண்டு பெருமை கனிவான சோதர்களே, அவருடைய பெருமையை பார்த்து எல்லா மக்களும் ஒரு ஆச்சரியமான முறையில பார்க்கின்ற மனுஷ காலம். கனிவான சோதர்களே, அல்லாஹ் அந்த பாவத்தின் காரணமா அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்னது? இன்று வரங்காட்டும் காரணை அல்லாஹ் எந்த நிலைமையில உலகத்துல பூமியில இன்று வரங்கால காரணம் எப்படி சொல்லுவாங்கப்படுதோ இதே மாதிரி அந்த மனிதனையும் ஒரு சின்னொரு மனிதனா மாற்றி அல்லாஹ் என்ன செய்யா இன்றும் அல்லாஹ் சொல்லுவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கனிவான சோதர்களே, இதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, வலா தம்ஷி பில் அர்லி மரஹா, நீங்க பூமியில நடக்கிறீங்களா எந்த ஒரு பெருமையும் இல்லாத நிலைமையில நீங்க நடங்க பூமியில. அல்லாஹ் சம்பவத்துக்கு பின்னால் அந்த குர்ஆனை கனிமான சோதர்களே, அது பெருமையுடைய வார்த்தையா இருக்கலாம், நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், ஒரு மனிதனை பத்தி நான் இன்னொரு விடயம் பேசுறதா இருக்கலாம், அது தெய்வத்துடைய வார்த்தையா இருக்கலாம், நான் அந்த மனிதனோட இப்படி பேசினேன், அவர்கிட்ட இருக்கக்கூடிய விடயங்களா இருக்கலாம். கனிமான சோதர்களே, அல்லாஹ் கோபப்பட்டால் யாராலும் தாக்க முடியாது. கனிமான சோதர்களே, ஹதீஸுல் குத்ஸில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, அல்லாஹ் கூறுறாங்க, ஒரே ஹதீஸ கூறுறேன். எப்படியான ஹதீஸ்னு சொன்னாங்க, கனிமானவர்களே, ஒரு மனிதர் மது அருந்துகிறாரு, ஒரு நாளைக்கு மது அருந்துட்டாரு, இவர் இப்ப பாவத்தை உள்ளாரு, நான் மது அருந்துட்டேனே, மது ஹராம் என்பதை அருந்துட்டாரு, இப்ப அவர் விளங்கி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களே, அவர்கிட்ட அந்த மது அருந்த நேரத்திலிருந்து 40 நாளைக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். எத்தனை நாளைக்கு? 40 நாளைக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு நாளைக்கு. அப்ப அவர் அல்லாஹ்விடத்துல திரும்ப மீட்டி போறாரு, யா அல்லாஹ் தௌபா செய்யாரு, யா அல்லாஹ் நான் மது அருந்துட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு அல்லாஹ்வுடைய தௌபாவின் பக்கம் திரும்பி போறாரு. கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ் அவரை மன்னிக்கிறார். முதல் தடவை அல்லாஹ் மன்னிக்கிறார். இரண்டாவது தடவையும் அதே மதுவின் பக்கம் அல்லாஹ் அந்த மனிதன் போகிறானா, அல்லாஹ் இரண்டாவது தடவையும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்கிறார். இதே மூன்றாவது தடவையும் அதே போகின்றார், அதே மதுவின் பக்கம் அதே போதையின் பக்கம் மனிதன் போகிறானா, அல்லாஹ் அதையும் மன்னிக்கிறான். 3 தடவை அல்லாஹ் மன்னிக்கா. நான்காவது தடவையும் அந்த மனிதன் மதுவை அருந்துகின்றான், பாவ மன்னிப்பு கேட்கின்றான், திரும்ப மது அருந்துகின்றான், திரும்ப கேட்கின்றான், திரும்ப அருந்துகின்றான். கண்ணியமானவர்களே, 4வது தடவையும் கண்ணியமானவர்களே அந்த மனிதன் மதுவை அருந்துகின்றான், போதை வஸ்துக்களை பாவிக்கின்றான் சொன்னா கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதனுடைய நிலைமை அல்லாஹ் எப்படி மாத்துறான் தெரியுமா? அந்த மனிதனுடைய நிலைமை கண்ணியமான சகோதரர்களே, 4வது தடவை அவன் மது அருந்தி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறார். அல்லாஹ் அந்த மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 4வது தடவை அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தார். 3 தடவை அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றான். அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறானா, மன்னிப்பு கொடுக்கின்றான். மனிதன் நினைப்பக்கம் வாரானா, மன்னிச்சுட்டேன், நான் மன்னித்து விட்டுட்டேன். கண்ணியமானவர்களே, 4வது தடவையும் அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் என்ன சொல்றான்? அந்த மனிதனுடைய தௌபாவை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த மனிதனுடைய நிலைமையை எங்க மாற்றுகின்றான்? அந்த மனிதனுடைய நிலைமை அந்த கியாமத்துடைய நாளில நரகத்துல அந்த நரகத்திற்குரிய மன்னருடைய சேலும் ரத்தமும் கலந்த ஒரு ஆறு வச்சுக்கணும். சேலும் ரத்தமும் கலந்த ஒரு ஆறு, அந்த ஆற்றிலே போடக்கூடிய மனிதர்கள் எந்த மனிதர்கள்? இந்த 4வது தடவையும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால மதுவின் பக்கம் திரும்பி போட முடியும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஹியலான்னு சொல்லக்கூடிய நரகத்தை பக்கம் அல்லாஹ் தூக்கி போட்டுவாங்க. இது பாவம் கண்ணியமானவர்களே, இது பாவம். ஒரு பாவம் நம்ம தொடர்ச்சியா செய்யக்கூடியதா இருக்கலாம், ஒரு பாவம் தானே, இது வளமையா செய்யக்கூடியதானே. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ரமலானுடைய காலத்தில் தக்குவா வருகின்றான். காலையில் எழுப்புகின்றோம், இஃப்தார் செய்கின்றோம், சஹர் செய்கின்றோம், சஹருக்கு பின்னால பசியில் இருக்கின்றோம். என்னுடைய ரூமில் நான் தனியா இருக்கின்றேன், என்னுடைய போகக்கூடிய வேலை நாட்டில் நான் தனியா இருக்கின்றேன். அது அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய தக்குவா. அல்லாஹ்வுடைய தக்குவா ஒரு மனிதன் உள்ளத்தில் வருகின்றது. அதே தக்குவாவை அல்லாஹ் இபாதத்தின் பக்கமும் காட்டு. அதே தக்குவாவை அந்த ரமலானுடைய காலம் முடிந்ததுக்கு பின்னால் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்கான அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கனிமான சோதரர்களே, அவன் பசியில் இருக்கின்றான், எந்த குடிக்கிறான் இல்ல, தாயிட்டு இருக்கின்றான், எந்த தின்றானும் இல்ல. அவனுடைய பயத்தில் நான் ரமலானுடைய மாதத்தில் நோம்பு நோக்கின்றேன், அந்த நோம்புடைய பயத்திலே இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அதே இஃப்தாருடைய நேரம் வந்தாலும் அதே பயத்தோடு
இருக்கின்றான்னு சொன்னா அந்த மனிதனுக்கு தன்னுடைய பாவத்தை விட்டு தூரமாக எந்த பயம் வர மாட்டுச்சா? அல்லாஹ் குர்ஆனிலே அமயஷா அஹதுக்கும் உங்களை ஒருத்தருக்கும் பயம் வரலையா? என்னுடைய தண்டனைகளை பார்த்து உங்களை ஒருத்தருக்கும் பயம் வரலன்னு அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறார். கண்ணியமான சோழர்களே, நாங்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். சர்வசாதாரணமாக என்னுடைய பாவங்கள் சும்மா சர்வசாதாரணமாக செய்து போகின்றோம். கண்ணியமான சோழர்களே, ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தை விளங்க வேண்டும். இன்றைக்கு நான் என்னுடைய ரமலான்ல 25 வருடம் வாழ்ந்த உலகத்துல இப்ப 25 வயசு, இப்ப 25 வயசுல 12 வருஷம் நான் நோம்பு பிடிச்சிட்டேன். அந்த 13வது வருடம் நோம்பு இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருக்கின்றது. இந்த ரமலானுடைய காலத்துல அல்லாஹ் காலடி வைக்க தருவானா மாட்டான சந்தேகமா இருக்கின்றது. கண்ணியமான சோழர்களே, ரமலானை பூர்த்தியாக அடைய வேண்டும். இது கடைசி ரமலான் இருக்கலாம். இது கடைசி ரமலான் 64 வயது அடைஞ்சிட்டோம், 75 வயது அடைஞ்சிட்டோம், அல்லது 35 வயது அடைஞ்சிட்டோம். உங்களுடைய வயசுல போய்கொண்டிருக்குது. இது சந்தர்ப்பம் அல்லாஹ் தருகின்றான். குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம், இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம், இறைவணக்கங்கள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பம். கண்ணியமான சோழர்களே, என்னுடைய பாவங்கள் ஏழே ஆரம்பத்தை செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகின்றான் ரமலானுடைய காலத்தின் மூலம். இது கடைசி ரமலானா இருந்தா, இது இன்று நாள் நாம் மரணிக்கக்கூடிய ரமலானா இருந்தா, ரமலானுக்கு பின்னால அந்த பெருநாளுடைய தினத்தில் என்னுடைய மரணம் வந்து சொன்னா கண்ணியமானே ரமலானுடைய காலத்தில் தக்வாவோடு கழிச்சிட்டோம்னு சொன்னா அந்த மனிதன் சொர்க்கவாதி. கண்ணியமான சோழர்களே, நாங்க எங்க உள்ளத்தை விளங்கணும். என்னுடைய கடைசி ரமலானாக இருக்கலாம். மௌத்துக்கு பின்னால நான் இந்த ரமலானுக்கு பின்னால ரமலான் திரும்ப ரமலான் வரக்கூடிய வட்டத்தை எனக்கு திரும்ப ரமலான் கிடைக்குமா கிடைக்காது என்பது யாருக்கும் தெரியாது. சதகாக்கள் கொடுக்கலாம், ஹதியாக்கள் கொடுக்கலாம், ரமலானுடைய காலத்தை நிரந்தரமாக செலவழிச்சுட்டு போகலாம். கண்ணியமான சோழே, இந்த எண்ணத்திலேயும் உள்ளத்துல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ்வுடைய எண்ணம் வர வேண்டும். கண்ணியமான சோழர்களே, ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் கண்ணியப்பட்ட நோக்கமே அல்லாஹ் கூறுகின்றார். லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா ஒரு மனிதர் உள்ளத்தை வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ்